இந்த வீடியோவில் 20லேருந்து 25,000 ரூபாய் செக்மெண்ட்டில் எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் பெஸ்ட்டாக இருக்குன்றத ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு இம்பார்ட்டண்டான நோட்டீஸ் என்னென்னா, இந்த செக்மெண்ட் தான் கூடிய சீக்கிரம் காணாமல் போகக்கூடிய செக்மெண்ட். அதாவது வழக்கமாக இந்த செக்மெண்ட்டில் கேமராக்கு ஒரு ஆப்ஷன், பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு ஆப்ஷன், பேட்டரிக்கு ஒரு ஆப்ஷன் சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஆனால் கூடிய சீக்கிரம் இருக்கிறது தான் இருக்குது, வேணா எடுத்துக்கோ அப்படின்ற சொல்கிற அளவுக்கு தான் சூழல் மாறப்போகுது. அதனால் 20லேருந்து 25,000 ரூபாய் செக்மெண்ட்டில் யாராவது ஃபோன் வாங்கணும், ஓரளவுக்கு வேல்யூ ஃபார் மணியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இப்பயே வாங்கிக்கோங்க. முக்கியமாக தேவைப்படுறவங்க அதோட லிங்க்ஸ் எல்லாம் இங்கேயே கொடுத்து வைக்கிறேன், கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இன்னுமே டைம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டில் ரொம்ப மொக்கையான ஃபோன் ஆப்ஷன் மட்டும்தான் அடுத்தடுத்த மாதத்தில் அவைலபிளாக இருக்கும். இல்லை உங்கள்கிட்ட ஏற்கனவே ஓரளவுக்கு டீசெண்டான ஃபோன் இருக்குது அப்படின்னா அந்த ஃபோனையே இன்னும் 2லேருந்து 3 வருஷம் யூஸ் பண்ண பாருங்கள். இப்போ இந்த செக்மெண்ட்டில் ஒவ்வொரு பெஸ்ட்டான ஆப்ஷனையும் தெளிவாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இன்ஃபினிக்ஸோட GT30. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் இப்போ 20லேருந்து 22,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு கிடைக்குது. இந்த ஃபோனில் பாசிட்டிவாக பார்க்குறது ஒரு நல்ல AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது MediaTek Dimensity 7400 சேர்த்து கேமிங் ட்ரிகர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கேமரா சைடில் வரும்போது ஒரு டீசென்ட்டான 64 MB சென்சாரும் 8 MB அல்ட்ராவைட் சென்சாரும் 13 MB ஃப்ரண்ட் கேமராவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய அளவுக்கான எதிர்பார்ப்புகள் கேமராவில் வச்சுக்காதீங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5500 mAh பேட்டரியும் 45 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட் மட்டும் ப்ராப்பராக இல்லைன்றது மட்டும்தான் இதில் குறையா இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற சூழலில் 20லேருந்து 22,000 ரூபாய் செக்மெண்ட்டில் இது ஒரு நல்ல பிக்கப் பார்க்குறேன். இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஃபோன் வந்து லாஸ்ட் இயரில் ஒரு மோஸ்ட் செல்லிங் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்துச்சு. அதான் ஓப்போவோட K13. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் இப்போ 22,500 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு கிடைக்குது. லாஸ்ட் இயரில் 15, 17, 18 மாறி மாறி கிடைச்சிட்டு இருந்த ஃபோன் இப்போ இந்த ப்ரைஸிங்கில் பொசிஷன் ஆகிருக்கு. இது கூடிய சீக்கிரம் காணாமல் போகக்கூடிய ஒரு ஆப்ஷனாக தான் இருக்குது. இந்த ஃபோனில் ஒரு மேஜரான பாசிட்டிவ் என்னென்னா, இதில் 7000 mAh பேட்டரியும் அதை வச்சு ஒரு சாலிடான பேட்டரி பேக்கப்பும் கொடுத்துருக்காங்க. 80 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட்டும் கிடச்சிரும். டிஸ்பிளே சைடில் வரும்போது இங்கே 6.7 இன்ச்சில் ஒரு ஃபுல் HD AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளாட்டான டிஸ்பிளேவும் கூட 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் கிடச்சிரும். இதில் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஸ்னாப்டிராகனோட 6 Gen 4 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் கேமிங்க்கு அந்த அளவுக்கு சரியாக இருக்காது. நார்மலான யூசேஜுக்கு கண்டிப்பாக ஒரு சாலிடான ரெக்கமெண்டேஷனாக இருக்கும். அப்புறம் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்னு வரும்போது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் இதில் 2 வருஷத்துக்கான OS அப்டேட் மட்டும் தான் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த சூழலில் இதுவுமே ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக பார்க்குறேன். இதுக்கு அடுத்தது உங்களுக்கு ரியல்மிலேருந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு ரியல்மியோட P4 ஒரு சாலிடான ரெக்கமெண்டேஷன். இதில் உங்களுக்கு டிஸ்பிளே சைடில் 1.5K AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 144 ஹெர்ட்ஸில் ரெஃப்ரெஷ் ரேட்டும் கிடச்சிரும். கேமிங்காக MediaTek Dimensity 7400 சேர்த்து ஹைப்பர்விஷன் சிப் அப்படின்றதையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு ஓரளவுக்கு டீசெண்டான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டை கிடைக்கும் மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாமல் கேமரா சைடு வரும்போது 50 MB மெயின் சென்சாரும் 8 MB அல்ட்ராவைட் சென்சாரோட சேர்த்து 16 MB ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் கேமராவை பொறுத்த வரைக்கும் டீசென்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் இந்த ஃபோனில் கிடைக்கும் அப்படின்றதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பேட்டரி சைடில் வரும்போது 7000 mAh பேட்டரியும் 80 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப் நல்லாவே இங்கே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. என்ன IP66 ரேட்டிங் மட்டும் தான் கிடைக்கும். இதில் உங்களுக்கு சாஃப்ட்வேர் சைடில் வரும்போது 3 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்த செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு பேலன்ஸான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட்டான பிக்காக தான் இருக்கும். நம்ம ஒரு கேமராக்காக ஒரு ஃபோன் பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு மோட்டோவோட Edge 60 Fusion ஒரு சரியான ஆப்ஷனாக இருக்குது. ஆனால் அந்த வீடியோ நான் மேக் பண்ணும்போது ஸ்டாக் வந்து இன் அவுட்டுன்ற சூழலில் தான் இருந்துச்சு. இப்போதைக்கு இந்த ஃபோன் 22லேருந்து 23,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ் பாயிண்ட் கிடைக்குது. 50 MB மெயின் சென்சார் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் 13 MB அல்ட்ராவைட் சென்சாரோட சேர்த்து 32 MB செல்ஃபி ஷூட்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கேமராவை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இங்கே மேனேஜ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 1.5K POLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு குவாட் கர்வ் டிஸ்பிளே அப்படின்றதுனால இல்லை டீப்பான கர்வ்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் பெர்ஃபார்மன்ஸ்க்கு MediaTek Dimensity 7400 யூஸ் பண்ணியிருந்தாலும் முன்னாடி சொல்லி இந்த ரியல்மியை கம்பேர் பண்ணும்போது கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்க்கு இந்த ஃபோன் செட் ஆகாது. சாஃப்ட்வேர் சைடில் வரும்போதும் உங்களுக்கு ஒரு டிசப்பாயிண்டட் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது கிடைக்கும். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5500 mAh பேட்டரியை வச்சு ஒரு 9 மணி நேரம் வரலியமான பேட்டரி லைஃப் கிடைக்குது. ஸோ கேமராக்காக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் மோட்டோ ஸ்மார்ட் ஃபோன் தான் எனக்கு மெயினாக ப்ரியாரிட்டின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ஃபோன் ஒரு சாலிடான ரெக்கமெண்டேஷனாக இருக்கும். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஃபோன் வந்து ரெட்மிலேருந்து வரக்கூடியது. இதுதான் ரெட்மியோட Note 15 SC. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் 20லேருந்து 23,000 ரூபாய் அப்படின்னு மாறி மாறி கிடைக்குது. இப்போ கூப்பன் ஆஃபர்லாம் கிடைக்குது அப்படின்னா 21,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த ஃபோனை உங்களால் வாங்க முடியும். இதில் உங்களுக்கு ஸ்னாப்டிராகனோட 6 Gen 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு ஓரளவுக்கு மாடரேட்டான டாஸ்க்லாம் ஈஸியாக ரன் பண்ணலாம். ஆனால் கேமிங்க்கு கண்டிப்பாக செட் ஆகாது. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல குவாலிட்டி
குவாலிட்டி ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5800 mAh பேட்டரியும் 45 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட்டும் கிடைச்சிரும். சாஃப்ட்வேர் அப்டேட்டும் ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. எனக்கு ரெட்மிலேருந்து ஒரு ஃபோன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃபோன் ஆஃப்லைனை கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல வெல் பிரைஸ்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. தேவைப்படுறவங்க இங்க இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி இதையும் வாங்கிக்கோங்க. இதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது விவோல இருந்து தான் நான் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக விவோவோட T5Xல இருந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது முக்கியமா நான் யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, ஆஃப்லைன்ல போய் விவோவோட Y51 ப்ரோன்ற ஒரு ஃபோனை 28,000 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்ல ஹெச்டி டிஸ்பிளேவோட வாங்குறீங்கல்ல, உங்களுக்காக தான் இந்த ஃபோனை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா என்னதான் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. ஆஃப்லைனில் இருக்கிற அந்த ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணும்போது இந்த விவோ ஸ்மார்ட் ஃபோன் நல்லாவே பொசிஷன் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு 22,000 ரூபாய் ப்ரைஸ் பாயிண்ட்டில் 6GB 128GB வேரியண்ட்டோட IPS LCD டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் விவோ தான் வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு ஆஃப்லைனில் இருக்கிற அந்த மாடலை கம்பேர் பண்ணும்போது இந்த மாடல் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 7400 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு மீடியமான டாஸ்க்லாம் ஈஸியாக ரன் பண்ணும். டெய்லி லைஃப்பில் நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்குலாம் பெரிய குறைகள்லாம் இல்லை. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 7200 mAh பேட்டரியும் 44 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட்டோட சேர்த்து ஒரு சாலிடான பேட்டரி லைஃப் இந்த ஃபோனில் உங்களுக்கு கிடைக்குது. சாஃப்ட்வேர் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் 2 வருஷத்துக்கான OS அப்டேட் தான் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இது லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆரிஜின் OSல நான் இனிஷியலாக யூஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. போக போக அப்டேட்டில் நிறைய விஷயங்களை அவங்க சரி பண்ணியிருக்கிறது ஒரு பாசிட்டிவாக பார்க்குறேன். ஸோ ஆஃப்லைனில் ஃபோன் வாங்குறவங்களுக்கு இந்த ஃபோனை கண்டிப்பாக ஷேர் பண்ணி இதை வாங்க சொல்லுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 5,000-6,000 ரூபாய் சேவ் பண்ணலாம். ஆனால் ஆன்லைன் வாங்குறவங்களுக்கு இந்த ஃபோன் ரெக்கமெண்டட் கிடையாது. இதுக்கு முன்னாடி சொன்ன ஸ்மார்ட் ஃபோன்லாம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இருக்கிற இந்த ஜூன் ரெக்கமெண்டேஷனில் இந்த செக்மெண்ட்டில் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கும்போது விவோவோட T4 Pro ஒரு ஆப்ஷனாக இருக்குது. ஆனால் இதோட ஸ்டாக் இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை, இன் அண்ட் அவுட் தான் இருக்குது. 25,000-27,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இது மாறி மாறி கிடைக்குது. ஒரு வேலை கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு சாலிடான ரெக்கமெண்டேஷன் தான். ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக இங்கே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ 20,000-25,000 ரூபாய் செக்மெண்ட்டில் சொல்லி முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி தேவைப்படுறவங்களுக்கு அனுப்பி வைங்க. கண்டிப்பாக ஜூன் மாதத்தை தாண்டும் போது இந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் இன்னும் ப்ரைஸ் ஏறலாம், இல்லை அவுட் ஆஃப் ஸ்டாக் போகலாம். அப்போ இன்னுமே ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் இருக்கிற எல்லா லிங்க்குமே இங்கே கொடுத்து வச்சுருக்கேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா இந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண முடியும். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.